வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான நம்ம மண்ணோட ஆழமான கலாச்சாரத்தோட பின்னி பிணைந்த ஒரு தலைப்பை பத்தி தான் இந்த தொகுப்புல விரிவாக பார்க்க போறோம். தமிழக கிராமங்கள்ல குறிப்பா காரிருள்ல காவல் தெய்வமா ஒரு மாபெரும் சக்தியா விளங்குற அந்த வீரனை பற்றிய ஒரு முழுமையான தேடல் தான் இது. சரி, தாமதிக்காம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? முதல்ல இந்த கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஊர் எல்லையில, அதுவும் இருட்டிய பிறகு சாமத்துல காவல் காக்குற அந்த கோபக்கார வீரன் யாரு? கொஞ்சம் உங்க மனக்கண்ணுல அந்த காட்சிய கற்பனை செஞ்சு பாருங்களேன். நள்ளிரவு நேரம், இருண்ட பாதை, தூரத்துல சங்கிலி சலசலன்னு குலுங்குற சத்தம், அதோட சேர்ந்து மெல்லிய உடுக்கை, அப்புறம் பறை ஒலி கேக்குது. நீதிக்காக ஆவேசமா நிக்கிற ஒரு மாவீரன் நம்ம நினைவுக்கு வருவான் இல்லையா? அவர்தான் கருப்பசாமி. இந்த உருவம் எப்படி நமக்குள்ள ஒரு பக்கம் பயத்தையும் அதே சமயம் ஒரு பெரும் மரியாதையும் உருவாக்குதுங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவரோட அடையாளங்களை கொஞ்சம் உற்று பாருங்க. கருப்பசாமி அப்படின்னு சொன்னதுமே நம்ம கண் முன்னாடி வந்து நிக்கிற உருவம் இதுதான். ஒரு பெரிய கம்பீரமான மீச, கோபம் பொங்கி வழியிற கூர்மையான கண்கள், கையில ஏந்திய வீச்சரிவாள், தோள்ல தொங்குற சங்கிலி, ஈட்டி, இது எல்லாத்துக்கும் மேல ஒரு வெள்ளை குதிரையில அவர் அப்படியே வலம் வர்ற காட்சி சிலிர்க்குதில்ல. ஆனா இந்த ஆவேசமான தோற்றம் வெறுமனே யாரையோ பயமுறுத்துறதுக்காக மட்டும் கிடையாதுங்க. அந்த ஆக்ரோஷத்துக்கு பின்னாடி தர்மத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் பொறுப்பு இருக்கு. அதுதான் இந்த உருவமைப்பு நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. இப்போ கருப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு வருவோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கருப்பு அப்படின்னா வெறும் இருள் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்ல. வரலாற்று ரீதியாகவும் சரி, மக்களோட ஆழமான நம்பிக்கையின்படியும் சரி, கருப்பு அப்படிங்கிறது ஒரு மாபெரும் சக்தி. அது தெய்வீக காவலுக்கான, எந்த இடத்துலயும் சமரசம் செஞ்சுக்காத நீதிக்கான ஒரு அடையாளச் சொல். இது ஏதோ ஒரு அமானுஷ்யமான கட்டுக்கதை கிடையாது. சமூகத்தோட ஒழுங்கையும் மக்களோட பாதுகாப்பையும் உறுதி செய்யற ஒரு ஆழமான தத்துவம். இந்த இடத்துல நாம இத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். பகுதி 1, வீரக் கற்களிலிருந்து தொடங்கிய வரலாறு. மனித தியாகத்திலிருந்து தெய்வீக காவலனாக மாறிய பயணம். ஒரு சாதாரண மனிதன் எப்படி காலப்போக்குல ஒரு தெய்வமாக மாறினார் அப்படிங்கிற அந்த வரலாற்று பரிணாமம் இருக்கு பாத்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழங்காலத்துல தன் கிராமத்தை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு வீரன் தன் உயிரையே தியாகம் செய்யறான். அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த மாபெரும் தியாகத்தை போற்ற வகையில அவனுக்கு ஒரு நடுகல் அமைச்சு மரியாதை செலுத்தினாங்க. அப்புறம் காலப்போக்குல அந்த வரலாற்று தியாகி மக்களோட அபாரமான நம்பிக்கையால முழுமையா தெய்வமாக்கப்பட்டு இன்னைக்கு நாம கைக்குப்பி வணங்குற கருப்பசாமியா உருமாறிட்டார். இது மனிதர்களோட நென்றையுணர்வின் உச்சகட்டம்னு சொல்லலாம். பகுதி 2, உச்சக்கட்ட நீதிபதி. ஊர் எல்லையில் தர்மத்தை காத்தல். கருப்பசாமியோட இந்த இரட்டைத்தன்மை இருக்கு பாருங்க, அது நிஜமாவே வியப்பானதுங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அநீதி இழைக்கிறவங்களுக்கும் தப்பு செய்யறவங்களுக்கும் உடனுக்குடன் கடுமையான தண்டனை கொடுக்கற ஒரு ஆக்ரோஷமான முகம். ஆனா மறுபக்கம் நல்லவங்களுக்கும் அப்பாவி மக்களுக்கும் எந்த குறையும் இல்லாம முழுமையான பாதுகாப்பு தர்ற ஒரு ரொம்ப கனிவான முகம். இதுதாங்க கருப்பசாமியோட தர்மம். இதனாலதான் தங்களை காக்கிற இந்த நீதிபதிய மக்கள் கொண்டு போய் தங்கள் கிராமங்களோட எல்லையிலேயே காவல் தெய்வமா நிறுத்தி வச்சிருக்காங்க. எது நடந்தாலும் கருப்பசாமி காப்பார். இந்த ஒரு ஒத்த வரி நம்பிக்கை தாங்க நள்ளிரவுல கூட கிராம மக்கள் எந்த விதமான பயமுமே இல்லாம நிம்மதியா தூங்குறதுக்கு முக்கிய காரணம். பல நூற்றாண்டுகளா சிசிடிவி, அலாரம்னு எந்த விதமான நவீன பாதுகாப்பு வசதிகளுமே இல்லாத அந்த பழைய காலகட்டங்கள்ல கூட இந்த நம்பிக்கை தான் மக்களுக்கு ஒரு மாபெரும் உளவியல் ரீதியான பாதுகாப்பா வழங்கி வந்திருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லல்ல. பகுதி 3, அழகர் கோயிலின் புனிதமான அறிவாள். 18ஆம் படியின் சன்னதி. 18ஆம் படி கருப்புசாமி. இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே பலருக்கு புல்லரிக்கும். அந்த அளவுக்கு இதுக்கு பின்னாடி மக்களோட பக்தியும் மரியாதையும் அபரிமிதமா இருக்கு. அந்த புகழ்பெற்ற மதுரை அழகர் கோயிலோட நுழைவு வாயில்ல கோயில் படிகளோட காவலனா அவர் கம்பீரமா நிக்கிறாரு. மக்கள் இத சாதாரணமான ஒரு இடமா பாக்குறதில்லங்க, மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு உச்சகட்ட நீதிபீடமாவே பாக்குறாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆச்சரியமான ஆன்மீக மற்றும் கட்டிடக்கலை சார்ந்த ஒரு உண்மை இருக்கு. 18ஆம் படியில கருப்பசாமிக்குன்னு ஒரு பாரம்பரியமான மனித உருவச்சிலையோ சிற்பமோ கிடையாது. ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, கருப்பசாமியோட முழுமையான அடையாளமா அந்த பெரிய புனிதமான வீச்சரிவாள் மட்டும்தாங்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆயுதமே இறைவனோட முழுமையான உருவமாகவும் நீதியோட சின்னமாகவும் மக்களால ரொம்ப பயபக்தியோட வணங்கப்படுது. பகுதி 4, நம்பிக்கை, திருவிழாக்கள் மற்றும் பாதுகாப்பு. இன்றைய நவீன வாழ்வில் கருப்பசுவாமி.
காலங்கள் மாறினாலும் மக்கள் இன்னைக்கும் தங்களோட நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளை அவர்கிட்ட தாங்க கொண்டு போறாங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு நீதி கேட்க, தங்களோட குடும்ப பாதுகாப்பிற்காக, தீய சக்திகளை தடுக்க, ஏன் பல வருஷமா இழுபறியா இருக்கிற கடினமான கோர்ட் கேஸ்கள்ல கூட வெற்றி பெறணும்னு எல்லாவற்றுக்கும் கருப்பசாமியை தான் முழுசா நம்புறாங்க. அவரை தங்களோட குறைகளை கேட்கிற ஒரு உச்ச நீதிமன்றமாகவே இன்னைக்கும் மக்கள் பாவிக்கிறாங்க. கருப்பசாமி மேல சத்தியமா சொல்றேன், தமிழ்நாட்டு கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் இந்த வாக்கியத்தை நாம் அடிக்கடி கேட்கலாம். ஒருத்தர் கருப்பசாமி மேல சத்தியம் செஞ்சுட்டாருன்னா அவர் சொல்றது 100க்கு 100 உண்மை அப்படின்னு ஒட்டுமொத்த சமுதாயமும் அப்படின்னு நம்பும். ஒரு நீதிபதி கிட்ட கூட சில சமயம் போய் சொல்லி தப்பிச்சிடலாம். ஆனா கருப்பசாமி கிட்ட போய் சொல்லவே முடியாது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய கலாச்சார அதிகாரத்தையும் தான் இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. வருஷம் முழுக்க இருண்ட இரவுல ஆக்ரோஷமா, அதே சமயம் அமைதியா காவல் காக்கிற கருப்பசாமி திருவிழாக்கள் வரும்போது முற்றிலும் வேறொரு பரிமாணத்தை அடைஞ்சிடுவாரு. கருப்பசாமி திருவிழா வந்துருச்சுன்னா போதும், முழு கிராமமும் ஒன்னா இணைஞ்சிடும். அந்த பறை வாத்தியத்தோட இடிமுழக்கம் மாதிரியான சத்தம் ஊரெங்கும் அப்படியே அதிரும். அந்த ஊரே ஒன்னு கூடி ஆடும் பாடும். அந்த அமைதியான காவல்காரனுக்காக நடக்கிற திருவிழா ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த சமூக கொண்டாட்டமா மாறுறத பாக்குறதுக்கு சத்தியமா அவ்வளோ அழகா இருக்குங்க. இந்த தொகுப்பை நாம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான கேள்விய உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். கணிக்க முடியாத இந்த நவீன உலகத்துல எவ்வளவா தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு, உலகமே உள்ளங்கைக்குள்ள சுருங்கிடுச்சு. இருந்தாலும் கூட அப்பாவிகளை எந்நேரமும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு காவலன் இருக்கான் அப்படிங்கிற அந்த பழங்காலத்து வாக்குறுதியைத்தானே இன்னைக்கும் மனிதர்களாகிய நாம் எல்லாரும் நம்ம ஆழ்மனசுல தேடிட்டு இருக்கோம். ஒரு மாவீரனோட தியாகத்துல தொடங்கி இன்னைக்கு நம்ம நம்பிக்கையோட உச்சமா இருக்கிற இந்த கருப்பசாமியோட கதை உண்மையிலே நீதிக்கான மனிதகுலத்தோட தேடலைத்தான் நமக்கு காட்டுது. இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.